அனைவருக்கும் வணக்கம். விஜயா மேரி யூனிவர்ஸ் மீடியா அவங்க எடுக்கிற முதல் படம் இது. கிரானி. கிரானி உங்கள் எல்லாருக்குமே பரீட்சைப்பட்ட பேர் தான் இது. கிரானி, நானி எல்லாமே தமிழில் சொன்னால் அந்த பாட்டி ஆயா அப்படின்னு வந்துடும். பாட்டி ஆயானோன்னு ஒரு வில்லேஜ் ஃபீல் முதல்லே வந்துடும். அது வேண்டாம். கிரானி எதுவும் பண்ணுறாங்கப்பா அவங்க கிரானியில் அப்படின்னு இருக்கணுங்கிறதுக்காக விஜயகுமார் சார் அவர் எனக்கு மகன் இருந்தாலும் நான் எப்போவுமே அவங்களுடைய போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாருன்னு கூப்பிடணும் அப்படிங்கிறத பிகினிங்லேருந்தே நான் அவரை சாருன்னு தான் கூப்பிட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது அவர் எப்படின்னா அடிப்படையிலிருந்து சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி டைரக்டராக இருக்கார். இது அவருடைய 4th ஃபிலிம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா சார்? இது 4வது படம் அவருக்கு. அடிப்படை முதல்ல ப்ரொடக்ஷனோட அடிப்படை என்ன? ப்ரொடக்ஷன், ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல பர்ஃபெக்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, அதுவும் விகடன், ஆனந்த விகடன்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அவங்க அப்படியே ஜல்லடைன்னா ஒரு 4-5 ஜல்லடை போட்டு ஜலிச்சு தான் அந்த ஆட்களை எடுப்பாங்க. ஆனந்த விகடன் பற்றி சொல்லவே வேண்டாம். அந்த கம்பெனிலே ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ரொம்ப பிரமாதமாக எல்லா ஆர்டிஸ்ட்டையும் சரி, எல்லா டைரக்டரும் சரி, அவங்களெல்லாம் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் எந்த மனஸ்தாபமும் வராத அளவுக்கு அழகாக ஹேண்டில் பண்ணுவார். எங்களெல்லாம் என்னையெல்லாம் 8 o'clock ஷூட்டிங்க்கு வர வைக்கிறதுங்கிறது தலைகீழாக நின்று தண்ணி குடிக்கணும். ஆனால் இவர் எப்படி தான் அதை பேசுவார் என்கிட்டன்னு தெரியாது. சார் நான் சொல்லுவேன், சார் 7 மணிக்கெல்லாம் டிரைவர் வரமாட்டேன். அவ்வளோதானம்மா, நான் வரேன் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்குன்னு வர. அப்படி அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை ரொம்ப பிரமாதமாக பண்ணார். சரி, அவருடைய வேலை வெறும் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடக்ஷனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணல. அங்கே அவர் தான் டைலாக் பேப்பரை எடுத்துகிட்டு வருவார், ஃபுல் ஸ்கிரிப்டையும் படிச்சிடுவார். அந்த ஷெடியூல் ஃபுல்லாக என்னென்ன சீன்ஸ் எடுக்க போகிறோங்கிறத நாங்கள் யாருமே ஷெடியூல் டைரக்டர்கிட்ட கேட்குறதே கிடையாது. விஜய் சார்கிட்ட டேட்டு எங்ககிட்ட வாங்கும் போதே சொல்லிட்டு, அம்மா இந்த ஷெடியூலில் 5 நாள் தான்மா உங்கள் வீடு, 6-7 அவங்க வீட்டுக்கு, செல்வம் வீட்டுக்கு போகிறீங்கம்மா அப்படின்னு அவ்வளோ பக்காவாக. நம்ம வேலை என்ன? ப்ரொடக்ஷன் பார்க்குறது தான். ஏதோ சாப்பாடு கரெக்டாக வருதா, ஆர்டிஸ்ட் சரியாக வராங்களா, அதோடு நிறுத்திக்கோன்னு இல்லாமல் அங்கேயே அவர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸ்கிரிப்ட் வாங்கி படித்து என்ன ஷெடியூலு என்ன ஏதுன்னு ஷெடியூல் டைரக்டரும் சேர்ந்து போடுறாங்களோ இல்லையோ, இவர் பக்காவாக போட்டு இந்த ஆர்டிஸ்ட், எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் எந்த கன்ஃபியூஷனும் வராது, ப்ரொடக்ஷன்லேயும் எந்த கன்ஃபியூஷனும் வராமல் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போனார். அப்போல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல இவர் டைரக்டராக வருவார். ஏன்னா நான் அப்போ சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் சீக்கிரத்தில் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்க சார், ஏன்னா ப்ரொடக்ஷன் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் சீக்கிரத்தில் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்க சார், நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிட்டா எனக்கு சான்ஸ் கொடுங்க சார், ஏன்னா எனக்கு வேலை கேட்குறது தான் எப்பவுமே ஒரு வேலை. அது யாராக இருந்தாலும் சரி, வேலை கேட்குறது என்னோடய வேலை. அப்படி கேட்டுட்டு இருந்தால் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறார். அதுக்குள்ளார அவர் உருவாக்கிட்டார், அங்கேயே ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாம் உருவாக்கி இவருக்கு அசிஸ்டண்ட்டாக தென்றலுக்கு அனுப்புறது, இவருக்கு அசிஸ்டண்ட்டாக திருமதி செல்வத்துக்கு அனுப்புறது. அப்படியே பண்ணும்போது நான் என்ன நினச்சேன், உண்மையிலே அவர் ப்ரொடியூசர் ஆக போகிறார். ஏன்னா யூஸ்வலாக சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதுக்கு அடுத்த பரிமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர். இப்போ முக்கால்வாசி ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து தான் ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி தான் வரப்போகிறாருன்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு நான் படம் பண்ணுறேம்மா, டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படிங்களா சார் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு 1/2 hour கதை சொல்கிறேன்னு ஒரு அவுட்லைன் சொன்னார். அப்படியே அசந்து போயிட்டேன் நான். ஐயோ, விஜய் சாரா இப்படி பேசுகிறேன் சார், பிரமாதமாக இருக்குது சார், என்ன சார் இப்படியெல்லாம் இமேஜின் பண்ணுறீங்க. அந்த படத்துலேயும் நான் இல்லாமல் எப்படி பண்ணுவார், இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதனால் என்னோட முதல் படத்தில் நீங்கள் இருந்தே தீரணும் அப்படின்னு நான் அந்த படத்தில் நடித்தேன். அடுத்த படங்கள்லாம் நான் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் இல்லை. அதுக்குள்ளார அவர் வெளியூருக்கெல்லாம் போயிட்டார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள், ஏன் விஜயம்மா கரெக்டாக, திடீர்னு ஒரு நாள் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், இந்த விஜயகுமார்னு ஒரு
டைரக்டர் இருந்தார். அவர் எங்கே எல்லாருக்கிட்டையும் விஜயகுமார் எங்கன்னா யாரையோ சொல்கிறாங்க. அந்த விஜயகுமார் இல்லைங்க, இவர் விகடன் விஜயகுமார். அப்புறம் தான் சொன்னேன், விகடன் விஜயகுமார் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவர் அப்படின்னு கேட்ட உடனே இவர் திடீர்னு நானாக ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, தயவு செஞ்சு வர முடியுமா சார் அப்படின்ட்டு. அம்மா நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கதையோடு தான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு நின்னார். ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்போவுமே கொடுக்குற கிஃப்ட்டு புடவை எடுத்துன்னு வந்தார். மேரி அம்மா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு ப்ரொடியூசர் அம்மா எனக்கு புடவை கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்துட்டு டோக்கன் அட்வான்ஸு கொடுத்துட்டு இது என்னது இது அப்படின்னா, இல்லை இந்த டோக்கன் அட்வான்ஸ் இங்கே வாங்கியே தீரணும்னு கொடுத்து அழகான கதை சொன்ன. அப்படி பிரமிப்பாக இருந்தது. கிராணி பிரமிப்பாக இருந்தது. நான் சொல்லிட்டேன்னா அது கதையை சொல்லிட்ட மாதிரி ஆகிடும். அதில் பயமாக இருந்தது. நான் சொன்னேன், சார் இந்த கிராணி நானா சார், எனக்கு பயமாக இருக்குது, நீங்களாம் கூட இருப்பீங்களா ஷூட்டிங்லன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு அது விஷுவலாக பார்க்கும்போது இவர் சொல்ல ஐயோ நம்மளை தனியாக விட்டுருவாங்களே அப்படின்னு, நீங்கள் இருப்பீங்கல்ல, நீங்கள்லாம் கூட இருப்பீங்கல்லன்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு கதை சொல்லும் போதே அவ்வளோ பிரமாதமாக இருந்தால் அந்த கிராணி கதையில் பிரமாதம். ஆனால் பட்டு அடுத்து எங்கெல்லாம் அடி வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே கிராணியை குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா கதை சொல்லிவிடுவோம் போல இருக்கேன் விஜய் சார். அந்த மாதிரி ஒரு கிராணி. அந்த கிராணி நம்ம எல்லாரும் மிக விரைவில் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கணும், திரையில் பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இதில் நிறைய ஆர்டிஸ்ட் கிடையாது. இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிற அருந்ததியிலேருந்து இவங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். நான் ஒருத்தரையாக கேட்குறேன் டைரக்டர்கிட்ட, இந்த கேரக்டர் யார் பண்ண, ஏன்னா அவ்வளோதான் படமே. அந்த 6-7 பேரோட தான் படம். இந்த நச்ச 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 நச்சன ஊர் ஜனம், பஞ்சாயத்து, அரச மரத்தடி, ஆலமரத்தடி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒரு பேலஸ். அந்த பேலஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்து இந்த கிராணி வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வர்ற அப்பா அம்மா, இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி ஒரு 7 பேர் தான் இந்த கிராணி. ஓகேவா? நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், நீங்கள் பயப்படாதீங்க, கதை சொல்லாதீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் கேட்டேன். எனக்கு அது வேறு நைட்டில் சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி நைட் நான் தூங்கின மாதிரி தான் சார் அப்படின்னு. போஸ்டர்ஸ் எல்லாம் வேறு அனுப்புனாரு. இன்னும் பயமாயிடுச்சு அந்த அம்மாவை பார்த்தோன்னா, ஐயோ இப்படி இருக்குது இந்த கிராணி அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான, இதுவரை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இதுவரை நீங்கள் கேள்விப்படாத கதை, இதுவரை அம்மா சித்தியாக மாறிச்சுன்றதெல்லாம் தான் மாற்று. அம்மாவாக தான் இருப்பாங்க, சித்தின்றது வேறு கேரக்டர். அந்த மாதிரியெல்லாம் நான் போய் சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். இது வித்தியாசமான ஒரு கதை, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இன்டர்வியூ எடுப்பீங்களான்னு தெரில. கண்டிப்பாக ஆடியோ லான்ச் அப்போ, அம்மா நீங்கள் வராதிங்க, கொஞ்சம் க்ரௌடெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லுவார். கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் நான் இப்போவே உங்கள் எல்லோரும் மீட் பண்ணிடுறேன். இப்போவே அந்த சக்ஸஸ் மீட்டிங் மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த கதையை எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. அது எப்படி இந்த விஜயா அம்மாவுக்கு வந்ததுன்னு தெரில. விஜயானாவே வெற்றி தானே, அதனால் அவங்க துணிஞ்சு இறங்கியிருக்காங்க இந்த படத்தை. நீங்கள் பண்ணுங்கள் சார், நம்ம பண்ணுவோம். ஏன்னா எனக்கு எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆச்சு இந்த கதை கேட்டு, அதை விட பல மடங்கு இவங்க இம்ப்ரெஸ் ஆகி, நான் கதை கேட்கும்போது இவங்க எதிர்க்க உட்காந்து, ஐயோ அம்மாவுக்கு இவ்வளோ பிடிக்குது இந்த கதை அப்படின்னெல்லாம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப துணிச்சலாக இறங்கியிருக்காங்க. அதனால் நம்ம இவங்களுக்கு மேலும் மேலும் சக்ஸஸை கொடுத்தாதான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வேலை கொடுப்பாங்க இல்லையா? அது கை தட்டுங்க தயவு செஞ்சு. அதனால அவங்களுக்கு இந்த படத்தை சக்ஸஸ் ஆகி கொடுக்குறது உங்கள் கையிலெல்லாம் தான் இருக்குது. ப்ரொமோஷன், நீங்கள் பண்ணுற ப்ரொமோஷனில் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். ஆடியன்ஸ் பார்த்து இதை மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்போது நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக வெரி ஆல் த பெஸ்ட் அம்மா, வெரி ஆல் த பெஸ்ட். நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கி நம்ம எல்லாரும் சக்ஸஸ் மீட்டிங்கில் மீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும். உங்கள் எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.